பூஜ்யத்திலிருந்து மனிதன் வரை ஒரு காலத்தில், காலமே இல்லாத ஒரு காலத்தில், அங்கே எதுவும் இல்லை. வானமும் இல்லை, பூமியும் இல்லை, நட்சத்திரங்களும் இல்லை. முழுக்க முழுக்க இருட்டு மட்டும். அந்த இருட்டுக்குள் ஒரு நொடியிலேயே டும் என்று ஒரு பெரிய ஒளி வெடித்தது. இதுதான் பிக் பேங், அதிசய வெடிப்பு. அந்த வெடிப்பிலிருந்து ஒளி பறந்தது, வெப்பம் பரவியது, சின்ன சின்ன தூசுகள் பறந்து சேர்ந்து கொண்டன. அப்படித்தான் முதல் நட்சத்திரங்கள் பிறந்தன. வானத்தத்தை அழகாக ஒளிர வைக்கும் வெள்ளை, நீலம், மஞ்சள் நிற விளக்குகள் போல. பிறகு அந்த நட்சத்திரங்கள் கூடி கூடி பெரிய குடும்பமாய் கெலக்சிகள் ஆனது. அதில் ஒன்று நம்ம மில்கி வே. அந்த மில்கி வேயில் ஒரு அழகான சூரியன் ஒளிர்ந்து கொண்டிருந்தது. அந்த சூரியனை சுற்றி சில சிறிய கற்களும் தூசுகளும் சேர்ந்து ஒரு பந்து ஆனது. அந்த பந்துதான் நமது பூமி. ஆனால் அப்போ பூமி வெந்து கொண்டிருந்தது. மழை விழவில்லை, மரங்கள் இல்லை, உயிர்கள் இல்லை. ஆனால் மெதுவாக மெதுவாக பூமி குளிர்ந்தது. கடல்கள் உருவானது, காற்று பிறந்தது. ஒரு நாள் கடலுக்குள் சின்ன சின்ன குமிழிகளில் முதல் உயிர் பிறந்தது. அது நம்மை பார்க்க முடியாத அளவுக்குச் சின்னது. ஆனால் அதுதான் பூமியின் முதல் விருந்தினர். அது மெதுவாக வளர்ந்து வடிவம் மாறி மாறி மீனானது, பூச்சியானது, பல்லியானது, மிருகங்கள் ஆனது. பிறகு ஒரு நாள் காட்டின் உள்ளே ஒரு புதிய உயிர் நேராக நின்றது. அதுதான் மனிதன். மனிதன் பேச கற்றான், நடக்க கற்றான், கல் கொண்டு கருவி செய்ய கற்றான். குடும்பம் உருவானது, கிராமமானது, நாடு ஆனது, கதை சொல்லும் உலகமானது. இப்படி ஒரு மணல் துகளின் அளவிலிருந்த பிரபஞ்சம் இன்று பெரிய நட்சத்திர கடலாகி அதிலேயே சின்ன பூமியில் நாமெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்.